ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, ப்ரோ இந்த வண்டி ரிலீஸ் பண்ணுங்கள் ப்ரோ நிவேதா பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நம்ம வண்டியை ரிலீஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன ரிலீஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மோடு ப்ளஸ் லிவரி நம்ம சேனல் ரிலீஸ் ஆக போகுது. டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்கான டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா கேஎஸ்எம் ரிவர்ஸ் பஸ்ஸிட் அவர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாரு. அவரோட சேனலை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு இந்த வண்டிக்கான டெம்ப்ளேட் ஏற்றிக்கோங்க. இந்த வண்டி பல தடயங்களை தாண்டி வந்திருக்கு கைஸ், பார்த்தாவே தெரியும். ரொம்ப லேட்டு, ப்ளஸ் அதுவும் இல்லாமல் 1K டார்கெட் வச்சுச்சு, ரீச் பண்ண முடியல. அதனால் சர்ப்ரைஸாக 500 சப்ஸ்கிரைபரில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறோம். இந்த வண்டி பல தடயங்களை தாண்டி வந்திருக்கு கைஸ். அதுக்கு உறுதுணையாக இருந்த பல சவால்கள், பல பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கு. உறுதுணையாக இருந்த கேஎஸ்எம் ரிவர்ஸ் பஸ்ஸிட் அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த வண்டிக்கு நம்மளோட இருப்பார்னு நம்புகிறேன். அதே போல் டிபிஆர் 46 கேமிங் அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவரும் அடுத்தடுத்த வண்டிக்கு உறுதுணையாக இருப்பார்னு நம்புகிறேன். அதே போல் இந்த வண்டி மேக் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டீம் தடிகாரன் அவர் தான் இந்த வண்டி மேக் பண்ணியிருக்காரு. வண்டி ஒரு ரியலிஸ்டிக்காக பண்ணிட்டார் கைஸ். ரியல் பஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே சேமாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டாப்புல. அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆளில் போட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுவும் இல்லாமல் மயிலாடுதுறை வண்டி நிறையா வருது கைஸ். இது ஃபஸ்ட்டு வண்டி பஸ் எடுக்கு. அடுத்தடுத்த வண்டி மயிலாடுதுறை வண்டி நிறையா வருது, ஒர்க் போயிட்டுருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம கொண்டு வர முடியும். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ், பார்த்துக்குங்க. அதே போல் கேஎஸ்எம் ரிவ்யூஸ் பஸ்ஸிட் அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், அவர் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவரும் மோடெலாம் பண்ணிகிட்ருக்காரு, அடுத்தடுத்து வரும். டிபிஆர் 46 கேமிங் அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், அவர் சேனலுக்கும். அவரும் மோடு பண்ணிகிட்ருக்காரு. பாலாஜி பஸ்லாம் கூட ஒர்க் போயிட்டுருக்கு, அதுவும் கூட சீக்கிரம் வரும். அதே போல் இந்த வண்டியை வாங்கி ரிவ்யூ பண்ணவங்க அனைவருக்கும் நன்றி கைஸ். இப்போ நம்ம அதான் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுக்குறேன், ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் மன்னிக்கவும். இப்போ பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கேசஸ்லாம் பார்த்துடலாம் கைஸ். ஃபஸ்ட் அனிமேஷன் ஆன் பண்ணிங்கன்னா விண்டோஸ் ஓப்பன் ஆகும், ஒரிஜினல் வைப்பர் கீழே போய்ட்டு டூப்ளிகேட் வைப்பர் மேலே வந்துடும் கைஸ், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இன்ஜின் கவரும் ஓப்பன் ஆகும் கைஸ், ஃப்ரண்ட் இன்ஜின் பேனட்டு. செகண்ட் அனிமேஷனுக்கு ஆன் பண்ணிங்கன்னா ஜிக்ஸாக் டோர் மேலே போய்டும், பேசஞ்சர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க கைஸ், பார்த்தீங்கன்னாவே தெரியும். பேசஞ்சர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. தேர்ட் அனிமேஷனுக்கு ஆன் பண்ணிங்கன்னா ரிப்பனு மாலை பலூன் வந்துடும் கைஸ், ரிப்பனு மாலை பலூன் வந்துடும். பேக் சைடு பலூன் மட்டும் வச்சுருக்கு கைஸ். பேக் சைடு பார்த்தீங்கன்னா பலூன் மட்டும் வச்சுருக்கு. ஃப்ரண்ட் ரிப்பனு மாலை பலூன் வந்துடும் கைஸ். வண்டி ரியலிஸ்டிக்காக பண்ணியாச்சு. இப்போ கேபின் இன்டீரியர் பார்த்துடலாம் கைஸ். குட்டி குட்டி ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்கு, குட்டி குட்டி ஸ்பீக்கர் டியூட்ரு எல்லாமே வச்சுருக்கு கைஸ். அதுவும் இல்லாமல் லக்கேஜ் இதில் ஸ்பீக்கரும் வச்சாச்சு. வண்டிலாம் ரியலிஸ்டிக்காக பண்ணியாச்சு கைஸ். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ, ஆம்லிஃபரு, அசோக் லைலாண்டு, அப்புறம் அசோக் லைலாண்ட் சிம்பிளும் வச்சாச்சு. ப்ளஸ் க்ரீன் கலர் கவர் போட்டாச்சு. ஃப்ளவர் பாட்டு மேலே சேனல் நேம்லாம் இருக்கும், மோட் மேக்கர், டீம் தடிகாரன், அப்புறம் மோட் ஓனர்ஸ், TN82 டேஸ், கேஎஸ்எம் ரிவர்ஸ் பஸ்ஸிட், 46 கேமிங்கு, மோட் ஓனர்ஸ்லாம் இருக்கும். வால் ஃப்ளாக்கு எல்லாமே ரியலிஸ்டிக்காக பண்ணியாச்சு கைஸ். ஜிபிஎஸ் ஸ்க்ரீன் கீழே கொடுத்தாச்சு, பார்த்தீங்கன்னாவே தெரியும்.
இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் கைஸ். தலைவர்லாம் மாசாக நிற்கிறாப்புல பிடிச்சிக்கிட்டு தம்பி. பேகெல்லாம் கொடுத்துருக்கு கைஸ். செகண்ட் நிமிஷத்தில் பேசஞ்சர் இதுலேயே பேகெல்லாம் கொடுத்துருக்கு. உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். இந்த மீட்ருக்கிட்ட கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் அக்காவோட பேக் கூட இருக்குது. அக்காலாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க சீட்டில். அக்காவோட பேக்லாம் கூட கொடுத்துருக்கு. அவ்வளோதான் கைஸ். லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு வியூவில் பார்ப்போம். வண்டியோட அனிமேஷன் கேசஸ் எல்லாமே அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் பேக் சைடு பார்த்தீங்கன்னா JBL எல்லாம் கொடுத்துருக்கு. மேலே ஸ்பேர் டயர்லாம் கொடுத்துருக்கு. 2 டயர் கொடுத்துருக்கு. ஸ்பேர் டயரு 2 + 3 கொடுத்துருக்கு கைஸ். ஸ்பேர் டயரு மேலே. JBL சப்வூஃபர்லாம் கொடுத்துருக்கு கைஸ். JBL சப்வூஃபரு. தலைவர்லாம் மாசாக உட்காந்துருக்காப்புல. கண்ணாடிலாம் போட்டு வேறு லெவலில் உட்காந்துருக்காப்புல தலைவர். சூப்பராக ரியலிஸ்டிக்காக பண்ணியாச்சு வண்டி. இப்போ வாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் சின்னதாக. எல்லாமே ஆன் பண்ணிப்போம் அனிமேஷன் கேசஸ். ஃபஸ்ட் டைம் கைஸ் வாய்ஸு, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும். வண்டி கண்ட்ரோல்ஸ்லாம் செம்மையாக இருக்குது கைஸ். அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் குறையவே இல்லை. 1GB 2GB ரேமுக்கு மட்டும் கொஞ்சம் லேகிங் இஷ்யூ இருக்கும். மிரர் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டிக்கலாம், ஸ்மூத்தாக இருக்கும். நான் எல்லாமே ஆனில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக லேகிங் இஷ்யூ இருக்க செய்யுது. கைஸ் இப்போ நைட்டு வியூக்கு வந்தாச்சு கைஸ். இப்போ ஹெட்லைட் ஆன் பண்ணலாம் கைஸ். அனிமேஷனுக்கு எல்லாமே ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஹெட்லைட் ஆன் பண்ணுறோம் கைஸ். ஹெட்லைட் ஆன் பண்ணால் உள்ளே எல்லாமே லைட் எரியும். ப்ளஸ் இன்ஜின் கிரில் உள்ளே லைட் இருக்குது கைஸ். கீழே பேக் சைடு எல்லா இடத்துலையும் லைட் இருக்குது கைஸ். இது ஹை பீம் வச்சுன்னா உள்ளே லைட் ஆஃப் ஆகிடும் கைஸ். வெளியில் மட்டும் லைட் எரியும் கைஸ். உள்ள கேபின்லலாம் லைட் ஆஃப் ஆகிடும் கைஸ். பார்க்கிங் லைட்டை போட்டோம்னா பேக் சைடு பிளிங்க் எரியும் கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியும் கைஸ். உள்ளேயும் பிளிங்க் எரியுது கைஸ். உள்ள கீழே வைப்பர் ஆன் பண்ணோன்னா மேலே அந்த வில்லேஜ் ரூட் இருக்கு இல்லையா, அங்கே ரன்னிங் ஆகிட்டுருக்கும் கைஸ் லைட்டு. உள்ளே பார்க்கலாம் கைஸ். உள்ள பிளிங்க் எரியுது கைஸ் ரூஃபில்.
சேனல் நேமு ப்ளஸ்ஸு வால் கிளாக்கு எல்லா இடத்துலையுமே லைட் எரியுது கைஸ். இன்னொரு விஷயம், இந்த ஸ்டெப்பில் கூட இந்த ஸ்டெப் லைட்டை கொடுத்துருக்காங்க கைஸ். அதான் கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன் கைஸ். இந்த டோர் ஜெட் பஸ் கீ இருக்குல்ல கைஸ், இதை கொடுத்தாக்கா கீழே வந்து லைட் எரியுது கைஸ். இது வந்து நம்ம வண்டி ரிவ்யூ பண்ணவங்களுக்கு இது தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல. நான் யதார்த்தமாக அந்த ஜெட் பஸ் இது கொடுத்தா இந்த மாதிரி லைட் எரியுது கைஸ். இதுதான் செம்மையாக இருக்குது. ரிவ்யூ பண்ணவங்க இதெல்லாம் இது இப்போ ரிவ்யூ பண்ணாங்களான்னு தெரியலை, அவங்களுக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியலை. நம்ம யதார்த்தமாக ஆக்சுவலாக எனக்கே தெரியாது கைஸ். இதுலேயே செம்மையாக இருக்குது கைஸ். வண்டியை பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ். வண்டி கலர்ஃபுல்லாக இருக்குது கைஸ், செம்மையாகவே இருக்குது, ரியலிஸ்டிக்காகவே பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.